நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரிவ்யூ பார். நினைத்தாலே இனிக்கும்ல அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சித்தார்த்த பிடிக்குமா, இல்லை ராணியை பிடிக்குமா, இல்லை பொம்மையோட ஆன்மாவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட சிவபெருமான் கேரக்டரில் இருக்கிறவங்கள பிடிக்குமா, இல்லை பத்மநாதனை பிடிக்குமா, இல்லை இந்த வில்லன் வில்லி கேரக்டருக்குள்ளே இருக்கிற இந்த தமன்னா, சாவித்ரி, மனோ, ரகுவரன் இவங்களை பிடிக்க மாட்டோம். மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட நினைத்தாலே இன்றைக்கும் சீரியலில் ரொம்பவும் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. நம்மளோட பொம்மையோட ஆத்மா சிவனோட உதவியால் தாலியை மீக்கிறதுக்காக பாதாள லோகத்துக்கு லாமியா கிட்ட போயிட்டு இருந்துச்சு. அந்த லாமியாவை ஒரு வழியாக நம்மளோட பொம்மையோட ஆத்மா அழிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நம்மளோட பொம்மையோட ஆன்மாவை தனக்குள்ளே சேர்த்து மிகப்பெரிய அகோராதிபதி ஆகணும்னு சொல்லிட்டு மனோ நம்மக்கிட்ட கேட்டு இந்த பொம்மைக்கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறான். பொம்மையோட தாலியே தன்னோட வயிற்றுக்குள்ளே முழுங்கி வச்சுட்டு ரொம்பவும் ஓவராக பண்ணிட்டு இருக்கிறான். என்ன விஷயம்னா நம்மளோட பசுபதியாக அந்த அருந்ததி படத்தில் இருக்கிற பசுபதி கேரக்டரில் இருக்கிற நம்மளோட மனோ இப்போ பொம்மையோட ஆன்மாவை தனக்குள்ளே ஏற்றுக்கிட்டால் மிகப்பெரிய கடவுளை விட மிகப்பெரிய சக்தியாக மாறிடுவான். ஆனால் அப்படி பொம்மை செய்ய மாட்டாங்க சொல்லிட்டாங்க. கடைசியில் தாலியும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட மனோ போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்மளோட சித்தார்த்தோட உயிரை பணயமாக்கி நம்மளோட பொம்மையோட ஆன்மாவை தனக்குள்ளே செலுத்துறதுக்காக யூஸ் பண்ணிக்கப்போ தான் நம்மளோட பொம்மையோட ஆன்மா அதுக்கு சம்மதிக்கலை. நம்மளோட சித்தார்த்துக்கு உதவி பண்ணுறதுக்காக ராணி கோயிலில் போயிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் எல்லோரும் இப்படி ஆபத்தில் இருக்கிறாங்க, ஏன் உயிர் மட்டும் என்ன இந்து பிரயோஜனம்னு சொல்லிட்டு நம்மளோட சிவம் முன்னாடி வேலை எடுத்து குத்திக்க போனாங்க. அப்போ நம்மளோட சிவபெருமான் அகோரி வேஷத்தில் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா கோயில் கலசத்தை வச்சு தான் மனோவை கொல்ல முடியும்னு சொல்லி கோயில் கலசத்தை எடுத்து கொடுத்து அனுப்பி விட்றாரு. ஒரு வழியாக நம்மளோட பொம்மையும் ராணியும் சேர்ந்து மனோவை அழிச்சிட்டாங்க. அதாவது அகோராதிபதி மனோவை கோயில் கலசத்தை வச்சு அழிச்சிட்டாங்க, நம்மளோட குத்தி விட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட ராணி அவங்களோட மந்திர சக்தியால் வச்சு ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு அவனோட ஆத்மாவை அடைச்சி எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க. இப்போ நம்மளோட சித்தார்த்துக்கும் ராணிக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுச்சு. கடைசியில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.